ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து பேசிய வீடியோவை 2 முறை நீக்கி 3ஆம் முறையாக பதிவிட்ட திருமாவளவன். ஏற்கனவே மாநாட்டில் பங்கேற்க அதிமுக விஜய்க்கு அழைப்பு விடுத்த நிலையில் அரசியல் அரங்கில் அடுத்த பரபரப்பு. அரசியல் கணக்கோடு மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தினால் அதைவிட அசிங்கம் வேறில்லை. தேர்தல் கூட்டணி கணக்கு என விமர்சனங்கள் எழுந்த நிலையில் திருமாவளவன் விளக்கம். மெட்ரோ ரயில் மற்றும் கல்வி நிதி கோரி பிரதமரை சந்திக்க உள்ளதாக சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. கோவை ஹோட்டல் உரிமையாளரை நிர்மலா சீதாராமன் கையாண்ட விதம் வெட்கக்கேடானது என்றும் சாடல். ஜிஎஸ்டி குறித்த தொழில்நுட்பங்களின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒன்று. அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து திரும்ப முடியாமல் உத்தரகண்டில் தவிக்கும் 30 தமிழர்கள் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் வேண்டுகோள். நிலச்சரிவு எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு இந்த அரசு பார்த்து எங்களுக்கு அவங்க 30 பேரையும் பத்திரமா மீட்டு இங்கே கொண்டு வரணும்னு கோரிக்கை வச்சுக்கிறேன். உத்தரகண்டில் உள்ள தமிழர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் தகவல். ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உறுதி. கோவை அன்னபூர்ணா ஹோட்டலின் உரிமையாளரை அவமதித்ததாக நிர்மலா சீதாராமனை கண்டித்து போராட்டம். செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரசார் மாலை அணிந்து போராட்டம். ஜிஎஸ்டி விவகாரத்தில் பாஜக மன்னிப்பு கேட்டுவிட்டதால் தேவையற்ற குழப்பத்தை தவிர்க்க வேண்டும் என அன்னபூர்ணா உணவகம் அறிக்கை. கோவையில் நடந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். அமெரிக்காவில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தலித்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசினார் ராகுல் காந்தி. ஹரியானா பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று 10 மணி நேரம் புறநகர் ரயில்கள் ரத்து. காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு விடை குறிப்பு 6 நாட்களில் வெளியாகும். நேற்று தேர்வு நடைபெற்ற நிலையில் 2 மாதங்களில் விடைத்தாள்கள் திருத்தி முடிக்கப்படும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் பேட்டி. இந்த திருத்துற ப்ராசஸ் ஒரு 2 மாசம் ஆகும். ஏன்னா மொத்தம் 7,93,000 பேர் எழுதுறதுனால நம்ம படிப்படியாக திருத்தி ஒரு 2 அல்லது 3 மாத காலத்துக்குள்ள இதுக்கான முடிவு வெளியிட்டு முதல்நிலை தேர்வுகள் நடத்துவதற்கான ஸ்டெப் நம்ம எடுப்போம். அதாவது மெயின் தேர்வு நடத்துவதற்கான ஸ்டெப் நம்ம எடுப்போம். அது அந்த நம்ம பிரிலிமினரி திருத்தினப்புறம் ஒரு 1.5 மாச காலத்தில் அந்த மெயின் தேர்வு நடைபெறும். அதுக்கப்புறம் இதுக்கு இன்டர்வியூ கிடையாது இந்த போஸ்ட்டுக்கெல்லாம். ஸோ எனவே அந்த மதிப்பெண் அடிப்படையிலேயே அவங்களுக்கு நம்ம விடையை வழங்கிடுவோம். உலகம் முழுவதும் மலையாள மக்களால் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை. அத்தப்பூ கோலமிட்டு மகாபலி மன்னனை வரவேற்கும் மக்கள். சனாதனத்திற்கு எதிராக பேசியவர்கள் அதை நிறுத்திவிட்டதாக ஆளுநர் RN ரவி பேச்சு. சனாதன எதிர்ப்பு மட்டுமே திமுக வேலை இல்லை என TKS இளங்கோவன் பதில். வெளியூர் செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம். விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கு செல்ல போதிய அளவில் பேருந்துகள் இல்லை என புகார். சென்னையில் இன்று கரைக்கப்படும் விநாயகர் சிலைகள். ஸ்ரீனிவாசபுரம், பட்டினப்பாக்கம் கடல் பகுதியில் கரைக்கப்படும் நிலையில் போக்குவரத்து மாற்றம். குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து விலகினார் மணிமேகலை. பெண் தொகுப்பாளர் ஒருவரால் சுயமரியாதைக்கு இழுக்கு என குற்றச்சாட்டு.
எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் வந்து அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியாது, 4 சீசன்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க, 5th சீசன் நான் வந்துட்டேன், இல்லை இது இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணும். ஒருத்தங்க வந்து அதை ஆங்கர் போர்ஷனில் இன்ட்ரப்ட் பண்ணி அதை டாமினேட் பண்ணி, பட் அதையும் தாண்டி நம்மளோட அந்த லைனுக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, இன்ட்ரப்ட் ஆகுறாங்க, ஃபுல்லாக டாமினேட் ஆகுது. அப்படிங்கும்போது அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா. டெல்லியில் சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு சோனியா காந்தி, பினராயி விஜயன் அஞ்சலி. அமைச்சர் உதயநிதி, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை வழக்கில் ஆர்ஜிகர் மருத்துவமனை முன்னாள் முதல்வர் கைது. ஆவணங்களை அழிக்க முயன்றதாக காவல் நிலைய அதிகாரி ஒருவரையும் கைது செய்தது சிபிஐ. நடிகர் விஜய் நடிக்கும் கடைசி படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. எச் வினோத் இயக்கும் விஜயின் படம் அடுத்த ஆண்டு அக்டோபரில் ரிலீஸ். ஆட்சியில் பங்கு வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் எக்ஸ் தளப்பதிவு தமிழக அரசியலில் புதிய புயலை கிளப்பியுள்ளது. நடந்தது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள்லாம் அப்படி பேசினாங்களா எனக்கு தெரியாது வரலாறு. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். எளிய மக்களுக்கும் அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்லை, மக்களுக்கு, சமூக வாரியா மக்களுக்கு. இதையெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசிய இந்த வீடியோதான் தமிழ்நாடு அரசியல் களத்தின் தற்போதைய ஹாட் டாபிக். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சனிக்கிழமை காலையில் சென்னை திரும்பினார். முதலமைச்சர் சென்னை திரும்பிய சில நிமிடங்களில் திருமாவளவனின் எக்ஸ் பக்கத்தில் அதிகார பகிர்வு குறித்த பதிவு வெளியாகி ட்ரெண்ட் ஆனது. ஆனால் சில நிமிடங்களில் அந்த 1 நிமிட வீடியோ நீக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் பகல் 11 மணிக்கு இதே வீடியோ சற்று நீளமாக 2 நிமிடங்களுக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் அதுவும் நீக்கப்பட்டது. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். எளிய மக்களுக்கும் அதிகாரம். திருமாவளவன் என்ன சொல்ல வருகிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் குழம்பிக் கொண்டிருந்த நிலையில் பதிவு, வைரல், நீக்கம், ரிப்பீட் என இருமுறை நடந்தது தமிழ்நாடு அரசியல் களத்தில் பரபரப்பை உண்டாக்கியது. இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக அந்த காட்சியை தாம் பதிவிடவில்லை என்றும் தமது அட்மின் பதிவிட்டதாக மதுரையில் கூறியிருந்தார் திருமாவளவன். ஆட்சி பகிர்வு குறித்த அந்த வீடியோ கடந்த வியாழக்கிழமை செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடந்த கூட்டத்தில் பேசிய ஒரு பகுதி என்றும் தெரியவந்துள்ளது. காந்தி ஜெயந்தி என்று விடுதலை சிறுத்தைகள் நடத்தும் மகளிர் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுக மற்றும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்தார். தேர்தல் அரசியலுக்கும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கும் தொடர்பில்லை என்று திருமாவளவன் விளக்கமளித்திருந்தாலும் நெருப்பில்லாமல் புகையாது என்றே அரசியல் விமர்சனங்கள் எழுந்தன. அந்த சர்ச்சை ஓய்வதற்குள் இந்த வீடியோ பதிவும் விவாதமானது. இந்நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என நினைத்தால் 2026 தேர்தலின் போது கேட்பேன் என்றும் ஆட்சியில் பங்கு கேட்பதற்கான நேரம் இது அல்ல என்றும் விளக்கமளித்தார் திருமாவளவன். ஜனநாயக பரவலாக்கத்தில் அதிகார பரவலாக்கம் முக்கியமானது, ஒரு முக்கியமான ஃபேக்டர் அது. அதை எப்பவும் பேசலாம், எப்பவும் கேட்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல இப்ப ஒன்னும் எலெக்ஷன் நேரம் இல்ல, நான் கேட்டிருந்தா 2021 தேர்தலில் கேட்டிருக்கணும். அதே நேரத்தில் ஆட்சி பகிர்வு குறித்து தேர்தல் நேரத்தில் பேசப்படும் என்று திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அது தேர்தல் வரும்பொழுது பார்த்துக்கொள்ள, அது தலைவரோடு அவர்கள் பேசி முடிவெடுக்க வேண்டியது, அது ஒரு அரசியல் பிரச்சனை இல்லை. ஆனால் திருமாவளவனின் பேச்சு விரக்தியின் வெளிப்பாடு என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். இந்த திமுக கூட்டணியில் இருக்கின்ற அந்த கட்சிகள் ஒரு மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கும் அதே போல ஒரு கடும் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் என்பது ஒரு பட்டவர்த்தனமாக உள்ளங்க நிலைக்கு போல தெரிகின்ற ஒரு விஷயம். அதே நேரத்தில் திருமாவளவன் தனது நிலைப்பாட்டில் தொடர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தினார். அது பாராட்டுறேன், அந்த தைரியம் எங்க அண்ணனுக்கு வந்ததை நினைச்சு. சரி, இப்பவாது அந்த நிலைப்பாட்டில் எங்க அண்ணன் உறுதியாக இருக்கணும்னு நான் எங்க அண்ணனை வாழ்த்துறேன். இது விசிகாவால் தொடர்ச்சியாக பேசப்படும் கருத்து என்பதால் மீண்டும் வீடியோ பதிவிட்டதாக அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆளு ஷானவாஸ் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் இப்போதிருந்தே தமிழ்நாடு அரசியல் களத்தில் அனல் பறக்க வைத்துள்ளார் திருமாவளவன் என்பதில் சந்தேகமில்லை.
தமிழ்நாட்டில் நேற்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வை தந்தையும் மகளும் எழுதியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. திருவெரும்பூர் எழில்நகரை சேர்ந்த 53 வயதான இளங்கோவன் எம்எஸ்சி பிஎட் முடித்துவிட்டு தனியார் பள்ளியில் வேலை செய்து வருகிறார். அரசு வேலைக்கு முயற்சித்து வரும் அவர் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தார். இதேபோல திருமணமாகி பெங்களூரில் வசித்து வரும் 30 வயதான இளங்கோவனி மகள் மதுபாலாவும் தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தார். இருவருக்கும் திருச்சி பொன்மலைப்பேட்டை புனித இருதய மேல்நிலைப் பள்ளி தேர்வு மையமாக ஒதுக்கப்பட்ட நிலையில் தந்தையும் மகளும் தேர்வு எழுதினர். நான் இந்த தேர்வு கொஞ்சம் நல்லா மீட் பண்ணியிருக்கேன், நல்லா எழுதியிருக்கேன் ஓரளவு. இதில் நான் பாஸ் பண்ணிடுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் வந்து அரசு கொடுக்குற சலுகையினால தான் கொஞ்சம் நான் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன். அரசு வந்து நோ ஏஜ் லிமிட்டுங்கிறதுனால நான் எல்லா தேர்வுகளையும் விட மாட்டேன், விடாமுயற்சியிலே பண்ணிகிட்டு இருக்கேன். ஹாப்பியாக இருக்குது சார். சர்ப்ரைஸாகவும் இருந்தது இந்த டைமு. எவ்ரி டைம் வந்து அப்பா ஒரு டைம் அப்ளை பண்ணுவாங்க, நான் ஒரு டைம் அப்ளை பண்ணுவேன். வேறு சென்டர்ஸ் போடுவாங்க, என்னை ட்ரா பண்ணிட்டு அப்பா போவாங்க. இந்த தடவை வந்து அதே மாதிரி தான் வேறு டைமில் தான் அப்ளை பண்ணோம். ஏன்னா நான் அப்பா கூட இந்த தடவை இல்லை. ஸோ வேறு டைமில் அப்ளை பண்ணோம். பட் ஹால் டிக்கெட் வரும்போது பார்த்தா ஒரே சென்டர் போட்டிருந்தாங்க. காவல்துறை விசாரணை முடிந்ததை அடுத்து பிற்போக்கு பேச்சாளர் மகாவிஷ்ணுவுக்கு வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை அரசு பள்ளிகளில் பிற்போக்குத்தனமாக பேசியதால் சர்ச்சையில் சிக்கிய மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகளை அவமதித்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்த காவல்துறையினர் திருப்பூருக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். போலீஸ் காவல் முடிந்ததை அடுத்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மகாவிஷ்ணு மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி சுப்பிரமணி உத்தரவிட்டார். தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னை கிளாம்பாக்கத்தில் பயணிகள் குவிந்த நிலையில் போதிய அளவில் பேருந்துகள் இல்லை என புகார் எழுந்துள்ளது. மிலாடு நபி, வார இறுதி விடுமுறை உள்ளிட்ட காரணங்களுக்காக சென்னையிலிருந்து ஏராளமானவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர். கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் மக்கள் குவிந்த நிலையில் விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கு செல்ல போதிய அளவில் பேருந்துகள் இல்லை என புகார் எழுந்தது. பேருந்து நிலையத்திற்கு வந்த ஒரு சில பேருந்துகளிலும் மக்கள் முண்டியடித்து ஏறினர். வயதானவர்கள் உள்ளிட்டோர் பேருந்தில் ஏறி இருக்கையில் அமர முடியாத நிலையும் ஏற்பட்டது. தமிழ் திரையுலகில் ஹேமா கமிட்டி போன்று தற்போது வரை தேவைப்படவில்லை என்றும் தமிழ் சினிமா நன்றாகவே உள்ளதாகவும் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரிவித்திருக்கிறார். தனியார் நிறுவனம் சார்பில் அக்டோபர் 27ஆம் தேதி நடக்கவுள்ள மாரத்தான் நிகழ்ச்சிக்கான டி-ஷர்ட்டை வெளியிடும் நிகழ்ச்சி சென்னை கிண்டியில் நடைபெற்றது. நடிகர் விஷ்ணு விஷாலின் மனைவியான பேட்மிண்டன் வீராங்கனை ஜுவாலா குட்டா வெளியிட அதனை ஐஸ்வர்யா ராஜேஷ் பெற்றுக்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல மொழிகளில் நடித்துள்ள தனக்கு பாலியல் ரீதியான அச்சுறுத்தல்கள் வந்ததில்லை என்றார். இப்போ வரைக்கும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். நான் இப்போ நானும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தியில் ஒரு படம் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி பர்சனலாக நடக்கல. பட் இது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். விமன் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் ஐ திங்க் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி எதுவுமே இப்போ வரைக்கும் நடக்கல. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாக அதன் தொகுப்பாளர் மணிமேகலை தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சியில் 2019ஆம் ஆண்டு முதல் ஒலிபரப்பாகும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி அனைத்து தரப்பு மக்களிடமும் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 4 சீசன்கள் வரை மணிமேகலை கோமாளியாக இருந்து வந்தார். தயாரிப்பு நிறுவனம் மாறிய நிலையில் மணிமேகலை 5வது சீசனில் தொகுப்பாளராக இருந்து வந்தார். இந்நிலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள சக தொகுப்பாளினி ஒருவரால் சுயமரியாதைக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி இந்நிகழ்ச்சியிலிருந்து மணிமேகலை வெளியேறியுள்ளார். ஃப்ரம் பிகினிங் இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து வாக் அவுட் பண்ணிட்டு வரேன் அந்த ஒரு டே வரைக்குமே வந்து லாட் ஆஃப் டாமினேஷன்ஸ் அண்ட் நம்மளோட ஆங்கர்னு சொல்லிட்டு இருக்கிற போர்ஷனில் ஆங்கர் பேசுகிறத தாண்டி அந்த இடத்துல இல்லை, எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் வந்து அதை பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எதுவும் தெரியாது, 4 சீசன்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க, 5th சீசன் நான் வந்துட்டேன் இல்லை, இது இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணும். ஒருத்தங்க வந்து அது ஆங்கர் போர்ஷனில் இன்ட்ரப்ட் பண்ணி அதை டாமினேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது ஒரு 1 or 2 எபிசோட்ஸ், few எபிசோட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ இன் தி எண்ட் அது நல்லா போகணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் விட்டுருவோம். பட் அதையும் தாண்டி நம்மளோட அந்த லைனுக்குள்ள எக்ஸ்ட்ராவாக வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, இன்ட்ரப்ட் ஆகுறாங்க, ஃபுல்லாக டாமினேட் ஆகுது அப்படிங்கும்போது அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா.
சென்னையில் பானை மேல் ஏறி நின்று சுமார் 10 நிமிடங்களில் 140 அம்புகள் எய்து 6 வயது சிறுவன் ஒருவர் சாதனை படைத்துள்ளார். சென்னை முகப்பேரில் தாத்தா பாட்டியுடன் வசித்து வரும் 6 வயது சிறுவன் நிதேஷ் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வில்வித்தையில் ஆர்வம் உள்ள நிதேஷ் உலக இளம் சாதனையாளர்கள் புத்தகத்தில் இடம் பிடிக்கும் நோக்கில் விரைவாக அம்புகளை எய்து சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அந்த வகையில் பானை மேல் ஏறி நின்று 10 நிமிடம் 22 வினாடிகளில் இலக்கை நோக்கி 140 அம்புகளை எய்து சாதனை படைத்தார். சாதனை முயற்சியில் ஈடுபட்ட சிறுவனுக்கு பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னாமலை கரடு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை அங்குள்ள கிராமங்களுக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. இரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் வனத்துறையினர் சிறுத்தையை பிடித்து அடர் வனத்திற்குள் விடுமாறு கோரிக்கை வைக்கின்றனர்.